வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி தென்மேற்கு வங்கக்கடல் உள்பகுதி வரை சற்று நீண்ட சுழற்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி வடகிழக்காக பயணித்து இந்த நிகழ்வு கடலிலேயே படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கொடுக்க வாய்ப்பில்லை. இது வடகிழக்கு பருவமழையாக இருந்திருந்தால் நிகழ்வு தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கிறது. மழை பெரும்பாலான இடங்களில் பாதிக்கும் மழை கொடுத்திருக்கும். ஆனால் இது கோடை காலம் என்பதால் இந்த நிகழ்வு இரு காற்று இணைவின் காரணமாக மழை கிடைக்கும். ஆனால் இந்த இரு காற்று இணைவு தமிழகத்தில் அமையவில்லை. நிகழ்வு வங்கக்கடலில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டது. இந்த நிகழ்வு படிப்படியாக வடக்கே நகரும் பொழுது படிப்படியாக செயலிழக்கவே வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு வெப்பச்சலமழை அதிகரிக்கும். அதே வழியில் வெயிலும் வருகிற நாட்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாக வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயில் 100 டிகிரியை தாண்ட இருக்கிறது. அதே வழியில் மே 15ஆம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், மேலும் மயிலாடுதுறை, சீர்காழி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பகல் நேரங்களிலும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று மழை என்பது தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மதுரை மேற்கு பகுதி, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கூடுதலாகவும் நிலப்பரப்பில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் நீலகிரிக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடல் ஓரங்களில் பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை கடலோரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த இடங்களில் மதிய நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மயிலாடுதுறை, சீர்காழி, புதுச்சேரி, கடலூர் இந்த கடல் ஓரங்களிலும் அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் இன்று பகல் நேரங்களிலும் எப்போது வேண்டாலும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக நிலை கொண்டு இருப்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் விட்டு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்பட்டால் காலை 9 மணிக்கு பிறகு படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். அதே வேளையில் உள் மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை. நாளை மே 13ஆம் தேதியை பொறுத்தவரை இதே வானிலை அமைய இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மழை, மேலும் கேரளாவிலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் மட்டுமே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 13ஆம் தேதியை பொறுத்தவரை. மே 14ஆம் தேதி சற்று நிகழ்வு இப்போது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் நிகழ்வு சற்று உள்ளே நகர்ந்துவிடும் என்பதால் தென்மேற்கு காற்று லேசாக இருக்கும் என்பதால் இரு காற்று இணைவின் காரணமாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்கும். பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த இடங்களுக்கு அங்கே மழை கிடைத்தாலும் அதுமாரி கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. அதே வழியில் மே 14ஆம் தேதி கோயம்புத்தூர் வடக்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும்.
அன்னூர் சுற்று வட்டாரங்கள், காரமடை சுற்று வட்டாரங்கள், பெரியநாயக்கம்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேட்டுப்பாளையம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மே 14ஆம் தேதியிலிருந்து காற்றின் தென்மேற்கு காற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் பொள்ளாச்சி, தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இனி வருகிற நாட்களில் பெரிய அளவில் மழை முன்னேறி வெப்பச்சலன கிடைக்க வாய்ப்பில்லை. படிப்படியாக கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதேபோல மே 14ஆம் தேதி தாராபுரத்துக்கு கிழக்கு பகுதி மழை இருக்கும். கரூர், நாமக்கல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 14ஆம் தேதி. மே 14ஆம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாகவும், கேரளாவில் பரவலாகவும், அதேவேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்கள், தென் மாவட்டங்கள் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 14ஆம் தேதி. மே 14 விட மே 15ஆம் தேதி சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். ஆனால் வருகிற நாட்களில் காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மே 15ஆம் தேதியெல்லாம் காற்று சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் பொள்ளாச்சி கணவாய் பகுதி முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. தென்காசி கணவாய் பகுதியிலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மற்ற இடங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த மழைப்பொழிவு வெப்பச்சலனம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும். மே 16 விட 17, 18, 19 தேதியெல்லாம் கடலோர மாவட்டங்கள் வரை எட்டிப்பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் அங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் வருகிற நாட்களில் தொடர்ந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல் இந்த இடத்துல வருகிற நாட்களில் படிப்படியாக தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று இடிவின் காரணமாக அங்கங்கே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கேரளா அருகே வளிமண்டல சுழற்சியும் உருவாகும் என்பதால் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக மழைப்பொழிவு கூடுதலாகும். பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். கூடுதலான மழைப்பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் வருகிற நாட்களில் காற்று பகுதி முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு காற்று மே 15ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும். மே 15 விட 16, 17 சற்று அதிகரிக்கும். மே 20ஆம் தேதி முதல் மேலும் தென்மேற்கு காற்று படிப்படியாக அதிகரிக்கும். அதேவேளையில் அந்தமான் கடற்பகுதியில் மே 18ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த தென்மேற்கு பருவமழை அடுத்து இலங்கையில் துவங்கும். அதன் பிறகு இம்மாத இறுதியில் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். மே 12ஆம் தேதியை விட 13ஆம் தேதியிலிருந்து நாளையிலிருந்து 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. மே 13 விட 14, 15, 16 தேதிகளில் 102, 103 டிகிரி வரை ஃபாரன்ஹீட் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது உள் மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரித்தாலும் வருகிற நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் படிப்படியாக அதிகரிக்கும். தென்மேற்கு காற்று கடலோரங்களில் போய் குவிக்கும் என்பதால் கடலோர மாவட்டங்களுக்கும் வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு காற்று கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்காசி, மேலும் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் அதிகரிக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த இடங்கள்லாம் இனி வருகிற நாட்களில் வெயில் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. படிப்படியாக வெயில் சற்று குறைந்தே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள் வருகிற நாட்களில் கடலோர மாவட்டங்களுக்கு வெயில் அதிகம். மழை என்பது இப்போதைக்கு குறைவாக இருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மே 14ஆம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு காற்று சற்று படிப்படியாக வலுவாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இப்போதைக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும். இதன் காரணமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு அதிகபட்சம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு மேல் தீவிரமடைய வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதன் காரணமாக தொடர்ந்து வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இந்த நிகழ்வு செயலிழந்தாலும் தென்மேற்கு காற்று படிப்படியாக அதிகரிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அதேபோல் வருகிற நாட்களில் தென்மேற்கு காற்று தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் தமிழகத்திலும் கணவாய் பகுதியில் மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.